செலுத்துவோமாக. அப்பாமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்தி நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுகவும் ஆண்டவரே நீர் பெருக வேண்டும் ராஜா. உம்முடைய நாமம் ஒன்றே இந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் ஒருவரே உயரப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. உமக்கு உகந்த ஒரு ஆராதனையை நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. 6 நாட்கள் ஆண்டவரே எங்கள் சொந்த வேலைகளை செய்யும்படிக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே அந்த கிருபையை கொடுத்தது போல் ஆண்டவரே அதெல்லாம் நினைத்து ஆண்டவரே இந்த 7வது நாளிலே ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு முன்பதாக வந்து சொல்லி ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்ததோ ஆண்டவரே அப்பா என்னென்ன சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்ததோ ஆண்டவரே நாங்கள் எதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் கடந்து சென்றோமோ ஆண்டவரே அதெல்லாம் இடத்துல நாங்கள் சொல்லி ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் இந்த இடத்துல போற்ற வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய மேலான கிருபை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த 6 நாளிலேயே ஆண்டவரே எங்களை அப்பா நீர் நடத்தி வந்தீரே அதுக்காக நன்றி ராஜா. எவ்வளோ ஆண்டவரே பிரச்சனைகள் சோதனைகள் ஆண்டவரே கண்ணீர்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் கடந்து வரும்படிக்கு ஆண்டவரே எங்களுக்கு பலத்தை கொடுத்தவரே நன்றி ராஜா. அப்பா எங்களுக்கு இருதயத்திலே சமாதானத்தை ஊற்றினவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் செல்லும் இடமெல்லாம் ஆண்டவரே தேவ தூதர்களை ஆண்டவரே நீர் பாதுகாக்கும்படிக்கு ஆண்டவரே வழிகள் எல்லாம் ஆண்டவரே நீர் நடத்தி வந்தீரே அதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நாள் உமக்கு நன்றி சொல்லுகிற நாள் ஆண்டவரே, உம்மை துதிக்கிற நாள் ஆண்டவரே. அப்பா எவ்வளோ பாடுகள் மத்தியிலே ஆண்டவரே கண்ணீர் மத்தியிலும் ஆண்டவரே வேதனையில் மத்தியிலும் ஆண்டவரே எங்களை நீர் தாங்கி நடத்துனீர் ஆண்டவரே. அந்த இருதயத்திலே ஆண்டவரே அப்பா சரீரத்திலையும் ஆண்டவரே அந்த பலத்தை நீர் கொடுத்து ஆண்டவரே எங்களை நடத்தினவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ராஜா. இந்த கால வேளையில் உம் நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஒருவரே பெரியவர் 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 ஆண்டவரே. அப்பா நாங்கள் நினைக்கிறதும் ஆண்டவரே வேண்டுவதற்கு மேலாக நீ செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நினைக்கிறது போல் ஆண்டவரே சில வேளையில் ஆண்டவர் எந்த காரியமும் நடக்காது ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே நீர் சித்தம் வைத்தால் ஆண்டவரே நீர் ஆண்டவரே சொன்னபடியே நடக்கும், நீ சொல்ல ஆகும், அது கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கை நீர் அப்படியாக நீ நடத்தி கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை நீ நடத்தி கொண்டு வருகிறீர் அதுக்காய் நன்றி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா நீ நல்ல ஒரு குடும்பத்தை நீர் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நல்ல நண்பர்களை நீர் கொடுத்தீரே அதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா நல்ல சபை மக்களை நீர் கொடுத்திருக்கிறீர் அதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஒருவருக்கொருவர் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா ராஜா நாங்கள் அப்பா நினைத்து ஆண்டவரே ஒவ்வொருக்கொருவர் ஜபத்தில் தாங்கும்படிக்கு ஆண்டவரே எங்களுக்கு அந்த இருதயத்தை கொடுத்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவரே நீர் கேட்டுக்கொண்டு இருப்பதற்காய் நன்றி. அதுக்கு வேண்டிய காரியங்களை நீ நடப்பித்து கொண்டு இருப்பதற்காய் நன்றி. அற்புதங்களை செய்து கொண்டு இருப்பதற்காய் நன்றி. அப்பா எங்கள் வாழ்க்கையில நீர் விடுதலை கொடுத்ததுக்காய் நன்றி, சுகத்தை கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா சமாதானத்தை கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் சொந்த வேலையை ஆண்டவரை நாங்கள் செய்யும் போது கூட ஆண்டவரே எங்களை ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிறீர் அதுக்காய் நன்றி ஆண்டவரே. வேலை இடத்திலே ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் அப்பா நல்ல ஆண்டவரே முதலாளிக்கு ஆண்டவரே சாட்சியாய் ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவரே உண்மைத்துவமாய் ஆண்டவரே அந்த இடத்துல இருக்கும்போது ஆண்டவரே நீர் எங்களை கனப்படுத்துகிறீர் ஆண்டவரே அதுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை நீர் உயர்த்துகிறீர் எல்லா இடத்துலையும் ஆண்டவரே எங்களை நீர் சாட்சியாய் நீ நிறுத்துகிறீர் அதுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சாயலை நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எப்படி இந்த பூமியிலே ஆண்டவரே நீர் சாட்சியாய் ஆண்டவரே பரிசுத்தமாய் நீர் வாழ்ந்தீர அதே நீர் ஆண்டவரே நாங்கள் செய்யும்படிக்கு ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் உமக்கு நாங்கள் ஆண்டவரே
நன்றி பலிகளை சொல்லுகிற நாள் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற நாள் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல நாங்கள் ஒரு குடும்பமாய் ஒரு மனமாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எவ்வளோ ஆபத்து நேரத்திலே ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாத்து நடத்துனீரே, அதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் போக்கிலும் வருத்திலும் ஆண்டவரை எங்கு சென்றாலும் ஆண்டவரே நீ தேவ தூதர்களை வைத்து நீர் எங்களை பாதுகாத்து கொண்டீரே, அதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, குடும்பத்தில் எவ்வளோ தேவைகள் ஆண்டவரே, எவ்வளோ சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் எங்களோடு நீ இருக்கிறீர் ஆண்டவரே, அதுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை நீர் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே எங்களை தேற்றுகிறீர், அதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த புதிய நாளை காணும்படிக்கு ஆண்டவரே, இந்த புதிய நாள் உள்ளுக்கு நுழைய செய்யும்படிக்கு ஆண்டவரே, நீர் ஆயுசு நாட்களை நீ ஒரு நாள் நீ கூட்டி கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாமே உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே, உம்முடைய சுத்த கிருபை. இதெல்லாம் நாங்கள் நினைத்து பார்த்து ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்கள் மத்தியில் கடந்து வருகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் 2-3 பேர் உம்முடைய நாமத்திலே கூடி இருக்கிறார்களோ அந்த இடத்துல நான் வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணின தேவன், எங்களோட இருக்கிறவர். நீ பராக்கிரமம் நிறைந்த தேவன் ராஜா. அப்பா, நீ துதி மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். அப்பா என்று அழைக்க உரிமையும் பாக்கியமும் கொடுத்த தேவன் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் அப்பா என்று கூப்பிட்டால் போதும் ஆண்டவரே, நீர் எங்கள் அருகிலே ஆண்டவரே வருகிற தேவன் ராஜா. எத்தனை நல்லவர் நீர், எத்தனை நல்லவர் அப்பா. நீர் பராக்கிரமம் நிறைந்த தேவன் ஆண்டவரே, சர்வ வல்லமை நிறைந்த தேவன் ஆண்டவரே, அதிசயமானவர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே எப்படியோ இருந்த எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே நீர் ராஜா சரிப்படுத்தி ஆண்டவரே, ஓ பாவத்திலையும் ஆண்டவர் இருளிலும் இருந்த எங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அப்பா நீர் வெளிச்சத்தை கொண்டு வந்த தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ள அந்த ஞானத்தை நீ கொடுத்தீரே, அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மெய்யான தேவன் என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறீரே, அதுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாடல் மூலியமா ஆண்டவரே ஒவ்வொரு வரிகள் மூலியமா எங்களோடு நீர் பேசுகிறீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஜெபங்கள் ஆண்டவரே, விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் கேட்டு பதிலை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே நல்லவர் ராஜா. அப்பா, சில வேளையிலே ஆண்டவரே நீங்கள் எங்களோடு இல்லாத போல காணப்படலாம் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் ஆண்டவரே எங்களை விட்டு ஒரு நாளும் நீங்கள் விலகி போக மாட்டீங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நீர் ஒருபோதும் எங்களை மறவாத தேவன் ராஜா. நன்றி செலுத்துகிறோமே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே, வேற ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் அந்த இடத்துல இருக்கிற அந்த நிச்சயத்தை ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை ஆண்டவரை நாங்கள் அதிகரிக்க ஆண்டவரே அப்பா, இன்னும் நாங்கள் இன்னும் விசுவாசிக்க ஆண்டவரே, நம்பத்தக்க ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே இந்த இடத்துல நீர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் செய்யும். எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்யும். எங்களோட நீ இருக்கிறீர் என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல உலாவுகிறது என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் கனம் பெற்ற தேவன் ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாத தேவன் ராஜா. அப்பா, நாங்கள் ஆண்டவரை உம்மை மறந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை மறப்பதில்லை ராஜா, அதுக்காக நன்றி நன்றி அப்பா. எங்கள் இருதயத்தை கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீர் தங்கி இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற காரியங்களில் ஆண்டவரே எது சரி எது தவறு என்று நீ கண்டித்து ஆண்டவரே நீர் உணர்த்துகிறீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. நீர் கல் இல்லை, நீங்கள் மரம் அல்ல ஆண்டவரே, நீர் உயிருள்ள தகப்பன் ஆண்டவரே. அப்பா, நீர் இந்த பூமியை விட்டு
பரலோகத்துக்கு நீ போகும்போது ஆண்டவரே எங்கள் திக்கற்றவர்களாக நீங்கள் விடல ஆண்டவரே. அப்பா தேட்டர வாழன் பரிசுத்த ஆவியானவரை நீர் கொடுத்துட்டு தான் நீங்கள் போனீங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் எதை கண்டும் நாங்கள் பயப்படாத படிக்க ஆண்டவரே, சோர்ந்து போகாத படிக்க ஆண்டவரே எங்களை நீ நிரப்பும், உடைய பிரசனத்தினால நிரப்பும் ஆண்டவரே, உடைய கிருபையினால நிரப்பும் அப்பா, உடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பும் அப்பா, உடைய அபிஷேகத்தினால நிரப்பும் அப்பா, உடைய வரங்களினால நிரப்பும் ஆண்டவரே. அப்பா ஆவிக்கிற ஆண்டவரே கனிகளினால நிரப்பும் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் இந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீர் மாத்திரம் இந்த இடத்துல ஆண்டவரே அப்பா நாங்கள் செலுத்துகிற இந்த அப்பா இந்த ஆராதனை மூலியமா நீ ஆண்டவரே முடியும் அப்பா நாமும் ஒன்றே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர், நீர் வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. அப்பா இந்த பூமியில் நாங்கள் எவைகளை நாங்கள் கட்டுகிறோமோ பரலோகத்தில் நீர் கட்டுகிறீர் ஆண்டவரே. எவைகளை ஆண்டவரே நாங்கள் பூமியிலே ஆண்டவரே கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறதோ ஆண்டவரே, பரலோகத்தில் அது அவிழ்க்கப்படுகிறது ஆண்டவரே. அப்பா எங்களோட இருக்கிறவர் நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா பெரியவர் பெரியவர் அப்பா, நீ நல்லவர், எல்லாமே உம்முடைய பார்வைக்கு லேசான ஒரு காரியம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர் 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 ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை ஆண்டவரே ஆராய்ந்து பார்க்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு முன்பதாக நாங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எதுவுமே ஆண்டவரே இடத்துல நாங்கள் சொல்லாவிட்டாலும் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்து கொண்ட தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் எல்லாமே அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இடத்துல நாங்கள் ஆண்டவரே அப்பா உறவாட வந்திருக்கிறோம், இடத்துல நாங்கள் பேச வந்திருக்கிறோம், இடத்துல நாங்கள் ஐக்கியப்பட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே, வெறுமையாய் நாங்கள் திரும்பக்கூடாது ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் இடத்துல இடைப்பட வேண்டும், இருதயத்திலே ஆண்டவரே அப்பா நீ இடைப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. பாமை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நம் உற்சாகமாக நம்ம வாய்களை திறந்து நம்ம இருதயத்தை அவருக்கு நேராக ஊற்றி இருதயத்தை அவருக்கு முன்பதாக நம்ம திறந்து அவரிடத்துல பேசும்போது அவர் நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன், அவர் நம்மளோட பேசுகிற தேவன், அவர் நம்மளை அவரை செட்டின் மறைவிக்குள் வைத்து நம்மளை பாதுகாத்து கொள்ளுகிற தேவன். அப்பா நீ நல்லவர், நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நம் நல்லவர் என்று சொல்லுவோம். அப்பாமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே, துதி பலிகளை நாங்கள் செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த இடத்துல நீங்கள் உலாவுங்க ஆண்டவரே, நீங்கள் உலாவுங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் எங்கள் மத்தியில் வந்து பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் நீர் செய்யும் ஆண்டவரே, எங்களோட நீர் பேசும் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் தான் எங்களுக்கு எல்லா நம்பிக்கையும், எங்கள் விசுவாசம் எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே. அப்பா எங்கள் நங்கூரம் நீங்கள் ஆண்டவரே. அதே சீக்கிரத்தில் வரப்போகிற எங்கள் மேசியாவின் தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா தாயும் ஆண்டவரே தகப்பனும் ஆண்டவரே எங்களுக்கு இந்த பூமியில் கொடுத்தது போல் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு தகப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே, தாயாக இருக்கிறீர், எங்களை தேற்றுகிறீர் ஆண்டவரே. அப்பா நன்றி 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 அப்பா, எங்களை தாயின் கருவிலே பேர் சொல்லி அழைத்த தேவனே ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி ஆண்டவரே. அப்படி சமூகத்துக்கு ஆண்டவரே எங்களை கொண்டு வந்திருக்கிற இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை நடத்தி செல்லும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே.
நன்றி. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உமக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குற்றமற்ற இருதயத்தோட உமக்கு முன்பதாக ஆண்டவரே நாங்கள் நிற்க ஆண்டவரே அப்பா நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நீ பரிசுத்தராய் இருக்கிறது போல நீர் எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. உச்சந்தலை முதல் உலங்கால் வரை ஆண்டவரே உடைய பரிசுத்தத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் செய்த எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எந்த கரைத்திரை இல்லாமல் உமக்கு முன்பதாக நாங்கள் ஒரு உகந்த காணிக்கையாக இந்த ஆராதனையை நாங்கள் கொடுக்கத்தக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் செய்த எல்லாவற்றையும் இடத்துல நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் வேதனைப்படுத்தி இருந்த ஆண்டவரே, உங்களை நாங்கள் துக்கப்படுத்தி இருந்த எந்த ரீதியிலையும் ஆண்டவரே எங்களை உங்களுடைய ரத்தத்தினால ஆண்டவரே எங்களை கழுவும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் பாவத்தை நாங்கள் சொல்லி இடத்துல அறிக்கை செய்யும் போது ஆண்டவரே அதை நீ மன்னித்து மறக்கிற தேவன் ஆண்டவர். நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்ல தேவன். அப்பா எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கிடைத்தது எத்தனை பாக்கியம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துகிற தேவன் ராஜா நன்றி. இந்த ஆராதனையை முழுசு முற்றுமாய் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆர்வம் முதல் கடைசி வரை நீங்கள் வழி நடத்தி கொடுங்க ஆண்டவரே. இந்த துதி ஆராதனையை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் இந்த இடத்துல ஆண்டவரே அப்பா உம்முடைய மகிமை விளங்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இந்த இடத்துல நடப்பிக்க வேண்டும். உம்முடைய பிரசனம் அளவில்லாமல் வந்து இந்த இடத்துல ஆண்டவரே அப்பா மூடிக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நன்றி. எங்களை நீ நிரப்புங்க ராஜா. நன்றி நன்றி. ஒவ்வொரு பாடல்களையும் ஆண்டவரே நீர் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பாடல் வரிகள் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் பேசட்டும் ஆண்டவரே. அப்பா பாட்டு நடத்துகிற போதுகிற உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவரை மறைத்து கத்த நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, அவர் நாவிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவரே. அந்த வார்த்தையை நீர் ஒவ்வொன்றாய் நீர் அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே பரிசுத்த பண்ணி ஆண்டவரே அப்பா எங்களிடத்துல பேசும் போது ஆண்டவர் வல்லபெரும் காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தை எங்களை தேற்றட்டும், எங்களை பலப்படுத்தட்டும். உடைய வார்த்தை எங்களோட இடைப்படட்டும் ஆண்டவரே. சோர்ந்து போன இந்த இருதயத்திலே ஆண்டவரை ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணட்டும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரை அடுத்த வாரம் நாங்கள் கடந்து போகத்தக்க ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஆண்டவரை எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. அப்படியாக போதகரை நீர் அபிஷேகம் பண்ணும். அவரை நீர் மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. இந்த இடத்துல உம்முடைய நாமம் ஒன்றே ஆண்டவரே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் இந்த இடத்துல கடந்து வாங்க ஆண்டவரே. உம்மை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. அப்படியாக ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே அப்பா இந்த நாளில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அப்படியே எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒரு ரியலைசேஷனுக்குள்ளே நம்ம வருவோம். நம்ம என்ன இடத்துல இது என்ன இடம் என்கிறதை நம்ம கொஞ்ச நேரம் சிந்திப்போம். எல்லாருக்கும் ஒரு யோசனை இருக்கிறது. ஒரு தியானத்துக்குள்ளே நம்ம போவோம். ஹல்லேலூயா. நம்ம சிந்தனையை இந்த இடத்துக்கு கொண்டு வருவோம். லெட்ஸ் டர்ன் அவர் மைண்ட்ஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். லெட்ஸ் டர்ன் அவர் மைண்ட்ஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது தேவனுடைய சபை கூடுகிற இடம். அதாவது விடுதலை செய்யப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், காப்பாற்றப்பட்டவர்கள் ஒன்று சேருகிற ஒரு இடம். ஹல்லேலூயா. This is the place where people who are freed, விடுதலையான ஆக்கப்பட்டவர்கள் ஒன்று சேருகிற இடம். நாங்கள்லாம் விடுதலை ஆகி இருக்கிறோம், விடுதலைப்படப்பட்டிருக்கிறோம், விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை எஸ் முதலாவது உணருங்க. எஸ், தேங்க்யூ லார்ட். காப்பாற்றப்பட்டவர்கள். இந்த உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், வானமும் பூமியும் ஒளிந்து போகும். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தரை விசுவாசிக்கிறபடியினாலே நிலைத்திருப்போம். நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. நம்ம ஆண்டவரோடு சதா காலமும் ஜீவிப்போம். என்றைக்கும் நம்ம ஆண்டவரோடு இருக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம்.
ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்ட ஜனங்கள், விடுவிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. விடுவிக்கப்பட்டவர்கள், விடுதலை தந்தவரை வந்து ஆராதனை செய்கிற இடம் தான் இது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். God has set us free. விடுதலையானவர்கள், விடுவித்தவரை, ரட்சித்தவரை, இரட்சகரை வந்து உயர்த்துகிற இடம் தான் இது. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Know where you are, நீங்கள் which group you belong, நீங்கள் எந்த கூட்டத்தோடு சேர்க்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. எஸ், தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிற ஜனங்கள் என்று சொல்லி வேதம் நம்மளை அழைக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை தரித்தவர்கள், நம்ம மேலே ஆண்டவருடைய நாமம் போடப்பட்டிருக்கு. அதை உணர ஆரம்பிங்க. எல்லாரும் சொல்லுங்கள், எனக்கு மேலே இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் இருக்கிறது. ஓ, த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமம் எனக்கு மேலே போடப்பட்டிருக்கு. எஸ், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு பேருனால் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த பேருனால் நான் சேர்க்கப்பட்டிருக்கிறேன். அந்த பேருனால் நான் ஆண்டவருடைய ரட்சிப்பை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அந்த பேருனால் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், 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 தேங்க் யூ லார்ட். ஓ, மகிமை 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 உமக்கே. ஓ, நல்லவரே 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 நல்லவரே. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, முதல்ல உணருங்க, கர்த்தர் உங்களை தொட்டு இருக்கிறார். God has touched you, my dear. God has touched you, my beloved. Hallelujah. கர்த்தர் உங்களை தொட்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் இருதயத்தை தொட்டு இருக்கிறார். உங்கள் இருதயத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சிந்தனையில் ஆண்டவர் ஏதோ செய்திருக்கிறார். நம்ம மறுபடியும் போய் மாட்டிக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கல. மறுபடியும் பழைய காரியத்தில் போய் மாட்டிக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கல. பெரியமானவர்களே, புதிய காரியங்களை சுதந்தரிப்பதற்கு, புதிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த பூமியின் வாழ்க்கை கொஞ்ச காலம், இது நிரந்தரம் அல்ல. ஆனால் நித்தியமாக நம்முடைய ஆத்மா தேவனோடு என்றென்றைக்கும் களி கூற போகிறது என்ற நாட்களை எண்ணி பாருங்க, நினைத்து பாருங்க. We are going to worship God forever and ever. Hallelujah. Thank you. அந்த நாளை எதிர்பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உங்களை நேராக காணும்படி, உங்களை நேராக பார்க்குற நாளுக்கு நான் ஏங்குகிறேன். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஆண்டவரோட நெருங்க ஆரம்பிங்க, ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க. இந்த இடத்துல ஒரு தேவனுடைய மகிமை பிரசனம் இறங்கி வருவதாக நம்ம உணரத்தக்கதான, ஹல்லேலூயா, ஒரு பெரிய ஒரு மகத்துவமான ஆண்டவருடைய சந்திப்பு நமக்கு இங்கே ஏற்பட வேண்டும் என்று சொல்லி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ, ஹல்லேலூயா. ஓ, அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் கோய்த்து கொள்ளவே மாட்டார். அவர் நம்ம மேலே கோபம் கொள்ளவே மாட்டார். ஏன்னு சொன்னால், நம்ம மேலே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்ம மேலே பூசப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சகல பாவங்களும் அநியாயங்களும் கழுவி அது சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறபடினாலே, இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை அந்த இரத்தத்து மூலமாக நம்மளை பார்க்கிறபடினாலே, தன்னுடைய குமாரனுடைய இரத்தத்து மூலமாக நம்மளை பார்க்கிறபடினாலே, ஒருபொழுதும் ஆண்டவர் நம்மளை நேசிக்காமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளை அழைத்த தேவன் இயேசுவின் பேரால நம்மளை அழைத்தபடினால, அவர் எப்படி தன்னுடைய குமாரன் இயேசுவை அவர் நேசிக்கிறாரோ அதை விட அதிகமாக நம்மளை நேசித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Father, thank you Jesus, thank you Jesus. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துங்க. இந்த கடந்த வாரத்துக்காக நன்றி செலுத்துங்க. இந்த 21 நாள், 3 வாரம், இந்த மாதம் தொடங்கி 3 வாரம் நமக்கு முன்பதாக கடந்து போயிருக்கிறது. அந்த 3 வாரத்துக்காக நன்றி செலுத்துங்க. Thank God for the 3 weeks. Hallelujah. ஒரு தோல்வியும் நம்ம பார்க்கலையே. அவ்வளோ கிருபை இரக்கத்தோடு கர்த்தர் நம்மளை நேசித்து கொண்டிருக்கிறார். Thank you Lord, thank you Lord, thank you Father, thank you Jesus, thank you Lord, thank you Lord.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆறுதலின் தேவனே, இந்த 21 நாளும் எங்களை ஆறுதல் படுத்தினதுக்காக நன்றி அப்பா. அப்பா எங்களை அரவணைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை விசாரித்து நடத்தினீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காயிருந்து ஆண்டவரே, எங்கள் நல்ல தகப்பனாயிருந்து அப்பா எங்கள் கூடவே இருந்து ஆண்டவரே, எங்களை கண்மணி போல பாதுகாத்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை நடத்தின எபினேசரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா எங்களுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே, இந்த 21 நாளும் கர்த்தருடைய மகா பெரிய தயவுனாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய அன்பினாலும் ஆண்டவரே நாங்கள் இந்த சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் உம்முடையது ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரை பரலோக தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவர் எங்களை நடத்தி வந்த உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. நம் யாவரும் வாய்களை விரிவாய் திறந்து அப்படியாக தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்போமாக. நம்ம அமைதியாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது பிரியமானவர்களை. நாம் இப்படியாக நம்மளுடைய அன்பை தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறோமோ அப்படியாக தேவன் நம்ம இன்னும் அதிகமாய் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய சத்தத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாய்களை விரிவாய் திறக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்புகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புகிற தேவன் ஆண்டவரே. அப்பா தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை மாத்திரம் நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஆண்டவரே. நாம் அமைதியாக இருக்கும்போது தேவன் நம்மளை நோக்கி பார்க்க முடியாது பிரியமானவர்களே. நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது தான் அவர் நம்முடைய வார்த்தைகளை கேட்கிற தேவனா இருக்கிறார், நம்முடைய கூக்குரலை கேட்கிற தேவனா இருக்கிறார். ஆகையினால வாய்களை விரிவாய் திறந்து நம் சத்தமாய் நம் பரலோகத்தின் தேவனை கூப்பிடுவோமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நன்றி நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய ஜீவனை பாதுகாத்து வரீங்களே ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா எங்கள் பாதம் கல்லில் மோதாதபடிக்கு ஆண்டவரே எங்களை தாங்கி வழி நடத்துறீங்களே ஆண்டவர், அதற்காக நன்றி அப்பா. எங்கள் பலவீன நேரங்களில் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு பலனா இருந்தவரே உமக்கு நன்றி தகப்பனே. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனே, இந்த 21 நாளும் ஆண்டவரை எங்களுக்கு ஆண்டவரை சத்துவத்தை கொடுத்து ஆண்டவரை அப்பா எங்களுக்கு ஆண்டவரை வேலைகளை செய்யும்படிக்கு ஆண்டவரை எங்களை கடந்து போக பண்ணினீரே ஆண்டவரை. உடல் சரீரத்தில் ஆண்டவரை பலனை கொடுத்தீரே ஆண்டவர், அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் சுகபத்திரமா இருக்கும்படிக்கு கிருபை செய்தவரை, போக்கிலையும் வரத்திலையும் எங்களோடு கூட இருந்து தேவ தூதர்களை கட்டளையிட்டு எங்களோடு கூட இருந்த தகப்பனே நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எங்களால அல்ல தகப்பனே அப்பா, உம்மாலே ஆண்டவரே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உழைக்கிறதுனால ஆண்டவரே, நாங்கள் உண்றதுனால நாங்கள் பிழைக்கவில்லை தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மாலே பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லுவோமாக ஆண்டவரே. நீர் இல்லை என்றால் நாங்கள் இல்லை தகப்பனே. அப்பா நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறதுக்கு நீங்க காரணம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க எங்க மேல வைத்த உம்முடைய அளவில்லாத அன்புக்காக நன்றி ஆண்டவரே. இன்னைக்கும் ஆண்டவரே எங்களை நேசித்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ராஜா. இன்றைக்கும் எங்களை ஆண்டவரை மன்னித்து ஆண்டவரை அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை கிட்டி சேர்த்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
கர்த்தர் நம்மளை அப்பா, ஏற்றுக்கொள்கிறார். உம்முடைய அன்பு நம்முடைய ஆண்டவரே, ஆராதனையை அப்பா, அங்கீகரிக்கிறார். எங்களை கர்த்தர் நம்ம ஏவுகிறதுக்காக ஆராதனையை நன்றி ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரே. முட்புறத்திலும் பின்புறத்திலும் ஆண்டவரே, அப்பா உம்முடைய கரம் எங்களை நெருக்கி ஒவ்வொரு நாளும் ஒரு சமூகத்துக்கு நேராக எங்களை ஆண்டவரே கூட்டி சேர்க்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா நன்றி நன்றி தகப்பனே. அப்பா இந்த உலக அன்பு மாயை ஆண்டவரே, உம்முடைய அன்பு மாத்திரமே மெய்யானதா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா உங்களுடைய அன்பு மாத்திரமே எங்களை ஆண்டவரை திருப்தி படுத்துகிறதா இருக்குது. இந்த காலை வேளையில ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்க இருதயத்துல ஒரு காரியத்தை நீங்க யோசிங்க, ஒரு காரியத்தை யோசிங்க. இப்ப ஆண்டவர் இங்க நேரா இங்க நின்றார்னா நீங்க அவரோட என்ன சொல்லுவீங்க? இது ஒரு கற்பனை இல்ல, இது ஒரு விசுவாசம். இப்ப ஆண்டவர் இங்க நின்று கொண்டு இருந்தா நீங்க அவரை பார்த்து என்ன சொல்லுவீங்க? What will you tell him? இது வந்து கற்பனை இல்ல. இப்ப ஆண்டவர் இங்க நின்றா அப்படி இல்ல, இங்க ஆண்டவர் இருக்கிறார். இப்ப அவரை பார்த்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. நாங்க உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க ஒண்ணும் இல்லாத நேரத்துல கர்த்தர் எங்களை நேசித்தீங்க. நாங்க துரோகிகளா இருக்கும் போதே கர்த்தர் எங்களுக்காக சிலுவையை சுமந்தீங்க. நாங்க உங்களை அறியாத நாட்களிலே எங்களுடைய பாவங்களை மன்னித்தீங்க. அதுக்கு நன்றி செலுத்தும்படி உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இங்க நின்றா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஆண்டவர் இங்க இருக்கிறார், நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த ஆராதனை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். Let's begin to worship God. கர்த்தரை நல்ல உற்சாகமாக நம்ம ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கா யாவுமே ஆறினில் மடங்கிடுதே. முழங்கா யாவுமே ஆறினில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் அவர் வாசம், ஒருவரும் சேர
வாசம் செய்பவரே, ஒளியின் தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளியின் இதயத்தில் வாசம் செய்யும், ஒளி நிறைவே நல்ல கரங்களை தட்டி அவரை உயர்த்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, பரிசுத்த தேவனாம் இயேசுவை அணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியே சத்திய தேவனே, என்னை கழுவியே நிறுத்தினரே. சத்திய தேவன் நீரே, கனமகிமை நான் செலுத்தியே உம்மை என்றென்றும் தொழுதிடுவோம். கனமகிமை மகிமை மாட்சிமை தேவனாம் நல்ல கரங்களை தட்டி மாட்சிமை நிறைந்தவரே, அவரை பார்த்து உம்மை மகிழ்வுடன் தொழுகை செய்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நல்லவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் உம்மை காலை வேளையில உம்மை தொழுகை செய்கிறோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை உம்மை பணிந்தே தொழுகுவோம். எல்லாரும் சேர்ந்து உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, ஒருவரும் சேரா ஒளியே, உபாசம் செய்பவரே, பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினரே, சத்திய தேவன் நீரே, ஒளியினை தந்துமே என் இதயத்தில் வாசம் செய்யும். மூலங்கால் யாவுமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, உம்மை என்றும் தொழுதிடுவோம். ஓ கன மகிமை செலுத்தியே மாட்சிமை செலுத்துகிறோம் ராஜா. தேவனுக்கு
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. ராஜா உங்களை மாத்திரம் உயர்த்துகிறோம் அப்பா. இந்த ஸ்தலத்திலே மகிமை மாட்சிமை நல்லவரே, மகா உன்னதராய் இருக்கிறீர், மாட்சிமை நிறைந்த தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. Thank you Lord. ஸ்தலத்திலே உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் உயர்ந்திருப்பீராகப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுகவும். Thank you Lord. ஆண்டவரை துதிக்க துதிக்க, நம்ம ஆண்டவரை துதிக்க துதிக்க நமக்குள்ள வறண்ட அந்த சூழ்நிலைமைகள் எல்லாம் வயல்வெளியாய் மாறிக்கொண்டே இருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய அபிஷேகம் நம்மளை தொடும்போது, ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் நம்மளுடைய தாகத்தை தீர்க்கும் போது நம்ம வாழ்க்கை நிறைவாய் இருக்கும். பிரியமானவர்களே, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த. Thank you Lord. நீங்க பட்ட வேதனைக்கு, நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு, குழப்பங்களுக்கு பெற்றுக்கொள்ளுங்க ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த, என்னை நிரப்பு ஆண்டவரே. இதுதான் எங்களுக்கு வேணும். எங்களுக்குள்ள இருக்கிற பயங்கள் நீங்கட்டும், எங்களுக்குள்ள இருக்கிற வேதனைகள் நீங்கட்டும். Thank you Lord. ஆவியானவரே, என்னை நிரப்புங்க. களிப்பான நீரூற்றாய் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. கேளுங்க கேளுங்க, என்னையா வேணும் ஆண்டவரே. ஆனந்த தைலத்தினால என்ன அபிஷேகம் பண்ணுங்க ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிராய் எழும்பட்டு ஆவியானவர். என் வாழ்க்கையில உலர்ந்து கிடக்கிற காரியங்களை இன்னைக்கு உயிரடைவதாக இயேசுவின் நாமத்தினால உம்முடைய ஜீவ காற்று வருவதாக. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு எதெல்லாம் உயிரடையாம மரித்து கிடக்குதோ, இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உம்மிடத்திலிருந்து, உன்னதத்துல இருந்து, உம்முடைய சிங்காசனத்துல இருந்து ஒரு தொடுதல் இன்னைக்கு என் வாழ்க்கையில வருவதாக. மரித்து கிடக்கிற உலர்ந்த எலும்புகள் இயேசுவின் நாமத்துல உயிர் அடைய வேண்டும் என்று சொல்லி, ஓ இந்த 7வது மாசம் எல்லாம் உயிரடையட்டும். Thank you Lord. செய்திடும்
ஆவியானவர் உலர்ந்த எலும்புகள் உயிரோடெழும்பற்றும் ஆவியானவரே. விசுவாசிங்க. உலர்ந்த முடிந்த காரியங்கள் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சவைகள் எல்லாம் திருப்பி இயேசுவின் நாமத்தினாலே அன்பினாவி தேவ ஆவினாலே எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். வறண்ட நிலங்கள் வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும். என்னால முடியாதது நிச்சயமாக தேவனால முடியும். மனுஷனால கூடாதது தேவனால எல்லாம் கூடும். சொல்லுங்க, மனுஷனால முடியாதது. நான் எதிர்பார்க்கிற முடிவு கர்த்தர் எனக்கு கொடுப்பார். நான் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். நீர் எதிர்பார்க்கிற முடிவை உனக்கு நான் கொடுப்பேன். அன்பினாவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து. ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து. ஆவியானவரே அன்பினாவியானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் இடத்துல ஒரு தேவ பிரசனம். ஆவியானவரே அன்பினாவியானவரே. விசுவாசிக்கிறீங்களா பிரியமானவர்களே? விசுவாசிக்கிறீங்களா? மனுஷன் சொல்றத பார்க்கிலும் தேவன் சொன்னா அது நடக்கும். அன்பினாவியானவரே ஆவியானவரே 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 அன்பினாவியானவரே அவரை கூப்பிடுங்க. என் வாழ்க்கையில எது தடையா இருக்குதோ அந்த தடைகளை கர்த்தர் உடைக்க வேண்டும் என்று சொல்லி, அது பாவமா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், அது ஒரு மருத்துவ காரியமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம். ஆவியானவரே ஆவியானவரே அவரால் எல்லாம் முடியும். ஆவியானவர் கொடியேற்றுகிறார். உங்க வாழ்க்கையில எது நடக்கலையோ அது நடக்கும்படி எல்லாரும் துதிங்க. இப்ப நம்ம வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல, எல்லாரும் துதிங்க இயேசு நாமத்தினால். அப்படியே கூப்பிடுங்க ஆண்டவர். என் வாழ்க்கையில உம்முடைய கொடுதல் வருவதாக ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆவியானவரே ஆவியானவரே உம்மை கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. வருகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பாய் மாற்ற முடியாத யாரெல்லாம் மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் மாறணும் அந்த பேரை சொல்லி இந்த நேரத்துல ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவருடைய தொடுதல் அவங்க மேல வரும். ஆவியானவரே அன்பினாவியானவரே. நீங்க சும்மா கூப்பிடல, அதுல ஒரு பெரிய வல்லமை இருக்கு. நம்ம சும்மா ஆராதிக்கலாம், இதுல ஒரு பெரிய வல்லமை இருக்கு. நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் செய்வாரு, அவர் செய்யாம போக மாட்டாரு. நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் கட்டாயம் செய்வாரு, செய்யாம போக மாட்டாரு.
என் வாழ்க்கையில இந்த விஷயம் மாறணும். என் வாழ்க்கையில இந்த விஷயம் ஒரு விடுதலை ஆகணும். நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் வருவாரு தெரியுங்களா? நீங்க சொன்ன அவர் கட்டாயம் அவர் இதை கேட்டு அவர் செய்வார் தெரியுங்களா? ஏன்னா நீங்க சாதாரணமா கேட்கல, அவரை துதிச்சு கேட்கிறீங்க, அவரை ஆராதிச்சு கேட்கிறீங்க. அவர் ஆராதனையில வாசம் பண்ணுகிற தேவன். நாம எந்த காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோமோ அந்த காரியத்தில் ஆவியானவர் இறங்கி வர வேண்டும் என்று கூப்பிடுவோமாக. ஒரு பெரிய விடுதலை நான் பார்க்கிறேன். ஒரு பயங்கரமான விடுதலை உங்க குடும்பத்தை சந்திக்கிறது. யாரு மாறணும் உங்க குடும்பத்துல, யாரு ரட்சிக்கப்படணும், யாரு சுகமானோம், யாரு விடுதலை ஆகணும், யாருக்கு வாசல் திறக்கப்படணும், யாருக்கு காரியங்களை கர்த்தர் மாற்றுதலாய் செய்யணும். எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்க வேலையை, குடும்பத்தை, உங்களுடைய எல்லாத்தையும் சம்பாத்தியத்தை ஆவியானவரே ஒரு பயங்கரமான ஒரு புடம்பிடுதல் இந்த சபையை தேடி வருகிறது. கேட்டுட்டோம், நம்ம கேட்டுட்டோம். ஆண்டவர் செய்கிறார். நாங்கள் எந்த சூழ்நிலைமையை, எந்த வியாதியை, எந்த காரியங்களை ஆண்டவரை நாங்கள் நினைவு கூர்ந்தோம் ஆண்டவரை, அந்த இடத்துல ஆவியானவருடைய அற்புதம் நடக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரை. ஆவியானவர் இறங்கி பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அப்பா, உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரோடு எழும்ப போறதுக்காக நன்றி ஆண்டவரை. நன்றி தகப்பனே. அப்பா நன்றி ஆண்டவரை. நாங்கள் கேட்டதை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஆண்டவரை. ஆவியானவர் இன்றைக்கு ஆண்டவரை அப்பா நீர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனா இருக்கிறபடினால நாங்கள் எந்த காரியத்தை நோக்கி ஆண்டவரை உடைய பாதத்துல கடந்து வந்தோமோ அந்த காரியத்தில் ஆண்டவரை தேவன் அற்புதத்தை செய்ய போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரை. நன்றி அப்பா. ஆவியானவர் காரியங்களை நடப்பிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. பாருங்க, நம்ம ஆவியானவரை கூப்பிட்டுட்டோம்னா அவர் கட்டாயம் வந்து செய்வாரு. ஆனா அவரை ஒரு நிமிஷம் கூட நம்ம அவரை அவமதிக்க, அவருடைய டைமை, அவருடைய பிரசன்ஸை அவரை வர வச்சுட்டு நம்ம அவமதிக்க கூடாது. பிகாஸ் நம்ம கேட்டா அவர் செய்கிற தேவன். அவர் அப்படி கட்டுப்பட்டு இருக்கிறார். நமக்கு எதையும் செய்யறதுக்கு அவர் கட்டுப்பட்டு இருக்கிறார். ஏன்னா இயேசு அனுப்பின ஆவியானவர். அவர் வந்து உங்களுக்கு சகல சத்தியத்திலும் நடத்துவார். அவர் கட்டுப்பட்டு இருக்கிறார். அவர் செய்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். ஆகையால நம்ம அவரை அவமதிக்க கூடாது. If we call, we sincerely call. We worship, we sincerely worship. Hallelujah. Because He is the most powerful one here. அவரை போல வேற வல்லமை உள்ள தேவன் வேற யாரும் இல்லை. நீங்க கேட்டீங்கன்னா அவர் செய்வார். நிறைவான ஆவியானவரே வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே.
நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே கூப்பிடுங்க. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலமாக அது ஆகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாங்க, நிறைவே வீணம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. விசுவாசிங்க. வீணம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. எல்லாரும் சேர்ந்து நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. Thank you, Lord. நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் நிறைவே நிறைவே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே. come on. நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே. ஒரு பிரசன்னம் இந்த இடத்துல வருகிறது. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே வாங்க, நீர் வேண்டும், நீர் போதும் ஆவியானவரே. நீர் வாங்க, தொடுங்க ஆண்டவரே. இந்த சபையை உயிராக்குங்க, இந்த சபை உயிரடைவதாக. Thank you, Lord. Thank you, Lord.
நல்லவரே நிறைவே மாறுமே. வாங்க ஆண்டவரே, இந்த சபையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மாறுமே. Come on Lord, come on Lord. Let us begin. திருப்பி இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த வருஷத்தை நாங்க சரியா முடிக்கணும். தொடங்கினதை சரியா முடிக்கணும். தொடங்கினதை வெற்றியாய் முடிக்கணும். ஆவியானவரே நீங்க வந்தா நீர் போதும். ஆவியானவரே உம்மை அடைய வேண்டும். இந்த சபை உம்மை அறிய வேண்டும். ஆவியானவரே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீங்க போதுமே. ஆவியானவரே நிறைவே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. ஆவியானவரே நீங்க போதுமே. வாழ்க்கையில நீங்க போதுமானவரா இருக்கிறீரப்பா. நீங்க நிறைவான தேவனா இருக்கிறீர். ஹல்லேலூயா. நல்லவரே நீங்க வந்தா எல்லாம் நடக்கும். நீங்க வந்துதான் எல்லாம் சரி செய்ய முடியும். நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லாம் மாறிடும். ஆண்டவரே இந்த சபைக்கு உங்களை வேணும், அதிகமா வேணும். இந்த அறிகிற அறிவினால் எங்களை நிரப்புவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இயேசுவின் பேரால வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சில பேர் ஒன்றும் இல்லாமல் எனக்கு கர்த்தர் தான் வேணும்னு தேடி வருவாங்க. சில பேர் ஏனோ தானமாக போனோம் அப்படின்ட்டு வருவாங்க, அப்படின்ட்டு வருவாங்க. இதெல்லாம் ஆண்டவர் மேலேருந்து பார்த்து அவர் மனுஷனுடைய உள்ளத்தின் ஆழத்தை அறிந்தபடியினால அவர் மனுஷனுடைய எல்லா காரியத்தையும் அவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஞான தீர்ப்பு நாளில் கர்த்தர் அதை திறந்து நமக்கு முன்பதாக அதை காட்டுவார். நம்ம கணக்கு கொடுத்து தான் ஆகணும். அல்லேலூயா, ஆமென். முதலாவது நம்ம சேர்ச்சுக்கு வரும்போது உண்மையும் உத்தமமாக நம்ம சேர்ச்சுக்கு வர வேண்டும். நம்மலாம் புது ஆத்துமாக்கள் இல்லை. ஏன் புது ஆத்துமாக்கள் சேர்ச்சுக்குள்ளே வரமாட்டுறாங்கன்னா, நம்ம இருக்கிற நாம் சரியாக ஆண்டவரை துதிக்க வேண்டும். நம்ம கர்த்தரை துதித்து உண்மையாகவே இந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை அதிகரிக்கும் போது தான் தேவ பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ ஜனங்க தானாக இழுக்கப்படுவாங்க. அல்லேலூயா. ஜனங்க தானாக இழுக்கப்படுவாங்க.
ஜனங்க தானாக கர்த்தரை தேடுவதற்கு ஒரு தாகம் இருக்கும். இந்த இடத்துக்கு போனால் ஒரு மாற்றம் இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு ஊற்று இருக்குது. நான் எல்லா இடத்துக்கும் போகிறேன், எனக்கு நிம்மதி இல்லை. இந்த சேர்ச்சுக்கு வந்தால் தான் எனக்கு நிம்மதின்னு ஜனங்க வெளியே பார்த்து கர்த்தரை தேடி உள்ளே வர வேண்டும். அதுக்கு ஒரு என்வாயரமெண்ட்டை, அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம உருவாக்கி கொடுக்க வேண்டும். நம்ம தான் போய் ஆத்துமாதையும் செய்ய மாட்டோம். அட்லீஸ்ட் இங்கே வந்து நம்ம உண்மையாய் கர்த்தரை துதிச்சு, உண்மையாய் கர்த்தரை பாடி ஆராதிச்சு தேவனுடைய மகிமையை இந்த இடத்துல கொண்டு வரோம்னா, இந்த பூமியில் எல்லாரும் அதை நோக்கி பார்க்க ஆரம்பிப்பாங்க. கர்த்தருடைய வெளிச்சம் இந்த இடத்துல இருக்குது. இது ஒரு ஆளுனால செய்யவே முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு கூட்டு குடும்பமாக, ஒரு அசம்பிளியாக, எல்லாத்தையும் சேர்க்கிறவராக, ஒன்றுக்கு மேலே ஒன்று, கல்லுக்கு மேலே கல் கட்டுக்கிறது போல நம்மளை கர்த்தர் ஒன்று சேர்த்துருக்கிறார். நான் எவ்வளோ முக்கியமோ நீங்கள் அவ்வளோ முக்கியமாக இந்த இடத்துல இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஸோ லெட் அஸ் கம் டு காட் இன் ரெவரன். பயத்தோடு நம்ம கர்த்தரை சேவிக்க நம்ம கடவோம். அல்லேலூயா. இப்போல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே கிடையாது. அவர் என்ன செஞ்சாலும் நம்மளை மன்னிச்சு கொள்வார், ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் நம்மளை எது வேணாம் இல்லை. அதுக்கு சில முறைகள் இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு சில வழிமுறைகளை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் பி வெரி வெரி சீரியஸ் when we worship God. இத்தனை வருஷம் சேர்ச்சுக்கு வரவங்க உங்களுக்கு இன்னும் ஆண்டவரை துதிக்க தெரியல அப்படின்னு சொன்னால், சினிமா பாட்டு ரஜினிகாந்தோடைய ஒரு படம் வந்துச்சுன்னா அதோடைய டைட்டில் சாங்கை ஒரு தடவை கேட்டோன்னா நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக அதே ஓடிக்கிட்டு, அந்த மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பாடல் அதே வரிகள் தான். என்ன, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகும். எவ்வளோ நல்ல ஒரு வார்த்தை. வறண்டு கடக்கிற நிலம் வயல்வெளியாக ஒரு விருட்சத்தை அப்படியே பார்க்கறது போல் அப்படியே முளைத்து வருகிறது. அந்த காரியத்தை அவர் அந்த பாடல் எழுதி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அல்லேலூயா. Let's be, because we are drawing the presence of God, we are drawing the power of God. We want God to fill us. நம்மள ஆண்டவர் அவருடைய வாயினால் நம்ம நிறைய எஃபர்ட் எடுத்து உலகத்துக்கு நிறைய காரியம் செய்கிறோம். ஒரு கல்யாணத்தில் போய் ஆட சொல்லுங்கள், எல்லாரும் போய் ஆடுவீங்க. ஆமென். எல்லாம் செய்வீங்க, என்ன வேணாலும் செய்வீங்க. மற்றவங்க உங்களை ரசிப்பதற்கு என்ன வேணாலும் செய்வோம். அங்கே ஒரு 1000 பேர் நம்மளை பார்க்குறான்னு சொன்னால் நம்ம எது வேணாலும் செய்வோம். ஆனால் எங்கள் ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கார். நின்றுக்கிட்டு ஒரு சீரியஸ் இல்லாமல். ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் என்ன செய்யணும், கரெக்டாக 7:30 மணிக்கு ஆசீர்வாதம்னா 7:29 ஆசீர்வாதம் என் கதவை தட்டணும். இது நியாயமே இல்லை பிரியமானவர்களே, நியாயமே இல்லை. ஸோ ஆகையால் நான் மறுபடியும் இந்த ஆராதனை நேரத்தில் நம்ம சீரியஸாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். வாலிபர்கள், நீங்கள் நேரடியாக உங்களுடைய இடத்த தேடி முன்னுக்கு வந்து உட்காந்துருங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல உங்களால் உடஞ்சி ஒப்பு கொடுக்க முடியலன்னா நீங்கள் எங்கே போனாலும் ஆணவத்தில் தான் இருப்பீங்க. ஆமென். ஒரு தலை கனம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். இவங்க என்ன சொல்கிறது, நான் ஒரு தலைமைத்துவத்துக்கு அடங்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஒரு வாலிப பையனோட பேசி கொண்டிருந்தேன். எங்கள் பாஸ்டர், பழைய பாஸ்டர், அவருக்கு சவுக்காரம் போட்டு தண்ணி ஊற்றி குளியாட்டுறதை தவிர்த்து மற்ற எல்லா வேலையும் அவருக்கு நான் செஞ்சுருக்கிறேன். சப்பாத்தை எடுத்து கொடுத்துருக்குறேன், அவருடைய மோட்டரை கழுவி இருக்கிறேன், அவரோட காடியை கழுவி இருக்கிறேன், அவர் வீட்டில் வேலை செஞ்சுருக்கிறேன், அவருடைய பர்சனல் வேலையை செஞ்சுருக்கிறேன், அவருக்கு போய் பில்லு கட்டியிருக்கிறேன். உண்மையா? சொக்ஸை எடுத்து கொடுத்துருக்குறேன். அதாவது அவரை குளியாட்டுறதை தவிர்த்து மற்ற எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறேன். சிஸ்டர் உண்மையா? குப்பை அள்ளி இருக்கிறேன், அவருக்கு டிரைவர் வேலை பார்த்துருக்குறேன், எல்லாம் செஞ்சுருக்கிறேன். அதனால தான் நான் இங்கே நின்று என்னால் பேச முடியுது. அதனால தான் இங்கே நின்று நான் பேசுகிறேன். இங்கே ஒரு குப்பையை எடுங்கனாலும் கஷ்டப்படுறோம். சில பேர் வீட்டிலே வேலை செய்கிறதில்ல, வீட்டிலே ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல. என்ன மாதிரி டாய்லெட்டை சுத்தமாக கழுவ முடியாது யாராலையும். அதனால தான் இவ்வளோ பெரிய சேர்ச்சை நிர்வாகிக்கிட்டு இருக்கிறேன். சும்மா எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து கொடுத்துட மாட்டார்.
மேஜை தொடச்சி மங்கு கழுவி எல்லாம் செஞ்சுருக்கிறேன் நான் வாலிப வயசில். மாதஸ் எல்லாம் சமைச்சு கொண்டு வருவாங்க சேர்ச்சிக்கு, எல்லாம் வச்சுட்டு போன மங்கை நான் தான் கழுவுவேன், குப்பையெல்லாம் அள்ளி போடுவேன். சும்மா நான் வந்து இங்கே பிரசங்கம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, எல்லாம் செஞ்சுட்டு தான் வந்து இங்கே நிற்கிறோம். விளங்குதுங்களா? இந்த காலகட்டத்தில் சும்மா ஒரு கொஞ்சம் அப்படி தொட்டாலுமே அப்படியே ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க எல்லாரும். அசையாதானா அசைய மாட்டோம், நில்லுன்னா நில்லுவோம், நிற்போம். பிரசங்கத்தில் அப்படியே பாஸ்டர் பேர் சொல்லி ஏசுவார். இப்போ அந்த மாதிரிலாம் செய்ய முடியுமா? ஒரு காலத்தில் டீச்சருங்க ஸ்கூலில் பெரம்பெடுத்து மாணவர்களை அடிக்கிற காலம் இருந்தது. இப்போ இப்படி 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 தொட்டாலுமே என்ன பிரச்சனையாக வருது, என்கொயரி வருது, டிசிப்ளின் டீச்சரை கூப்பிட்றாங்க. எவ்வளோ மோசமாக காலம் போயிட்டுருக்கு பாருங்கள். திருத்த முடியாத ஒரு ஒரு நிலைமை அந்த காணப்படுகிறது. சபையில் அப்படி இருக்கக்கூடாது. ஒழுங்காக உட்காருங்கன்னா ஒழுங்காக உட்காருங்க, ஒழுங்காக உடுத்துங்கன்னா ஒழுங்காக உடுத்துங்க, நேரத்தோடு சேர்ச்சுக்குவாங்கன்னா நேரத்தோடு சேர்ச்சுக்குவாங்க. ஆமென். Hallelujah. I don't want people to just neglect worship. ஆராதனை அப்படியே ஆசை. போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ண ரொம்ப பேருக்கு இங்கே ஞாபகம் இருக்காது. ஏன்னா நீங்கள் எல்லாம் பயங்கரமாக ஆவிலே அடுத்த கட்டம் போகிற ஆள். எழுத மாட்டீங்க, எதுவுமே செய்ய மாட்டீங்க, திருப்பி பிரசங்கத்தை கேட்க மாட்டீங்க. அதான் புது பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் புதுசாக பிரசங்கம் புதுசாக கேட்டுக்கும். ஸோ ஆகியால தயவுசெய்து இந்த சேர்ச்சை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள், ஆண்டவர் கனம் பண்ணுங்கள், ஆவியானவர் கனம் பண்ணுங்கள். ஆராதனை நேரத்தில் விளையாடாதீங்க, சீரியஸாக கர்த்தரை துதிங்க. நம்ம வந்து பரலோகத்துக்கு ஆராதனையை செலுத்தி கொண்டு இருக்கிறோம். அங்கேருந்து ஆசீர்வாதம் வரணும், அதுக்காக நம்ம பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் விடுதலை வேணும், நிறைய பேருடைய குடும்பத்தில் ஒரு சீர்திருத்தம் உண்டாகணும், நிறைய பேர் வியாதியிலேருந்து சுகமாக வேண்டும். இன்னும் உலகத்தில் எவ்வளோ பேர் உங்களே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்களே ஆசீர்வதிக்கப்படணும், நீங்களே கல்யாணம் பண்ணணும், நீங்களே குடும்பம் ஆரம்பிக்கணும், நீங்களே நல்லா காடி வாங்கணும், இதிலே சுற்றிக்கிட்டு இருக்க முடியாது. மற்றவங்க இருளில் இருக்கிறாங்க, அவங்களும் ஆண்டவர் அறியணும், அவங்களும் சேர்ச்சுக்கு வரணும். சில பேர் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியல, நீங்கள் முதல்ல யாருன்னு உங்களுக்கு தெரியல. யூ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். முதல்ல நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு மேலே என்ன பதவியை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்க. கணவனாக இருக்கிறவங்க நீங்கள் முதல்ல நான் ஒரு கணவன்னு யோசிக்க ஆரம்பிங்க. அப்பாவாக இருக்கிறவங்க நான் ஒரு அப்பாவாக இருக்கிறேன். பிள்ளையாக இருக்கிறவங்க நான் ஒரு பிள்ளையாக இருக்கிறேன். மனைவியாக இருக்கிறவங்க நான் ஒரு மனைவியாக இருக்கிறேங்கிற அந்த எண்ணத்தை, அந்த கான்ஷியஸை உருவாக்கி கொள்ளுங்க. நான் ஒரு மனைவி, நான் ஒரு கணவன், நான் ஒரு புருஷன், நான் ஒரு வாலிபன், நான் ஒரு மாணவன். அப்படி ஒரு மனதை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா அதை சொல்கிறேன்? ஸ்தானம் தெரியாமல் ஸ்தானத்துக்கு சம்மந்தம் இல்லாத காரியங்களை சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு மனைவி, நீங்கள் ஒரு புருஷன், நீங்கள் ஒரு வாலிபன், நீங்கள் ஒரு மாணவன், நீங்கள் இன்னொரு பெற்றோர்களுக்கு பிள்ளை, நான் ஒரு மகன். அதை உணர்ந்துட்டிங்கன்னா உங்களுடைய கடமை தெரியும். அல்லேலூயா. கடமை தெரியும், இல்லாட்டி தெரியாது. இல்லாட்டி என்னது தெரியாது. ஏன் நிறைய பேர் இணையதளத்தில் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க? ஏன் கெடுத்துக்கிறாங்க? ஏன் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க? இப்போ அண்மையில் இணையதளத்தில் ஒரு பிள்ளை பூலி பண்ணி என்ன இறந்து போயிடுச்சு. ஏன் அப்படி கெடுத்துக்குச்சு வாழ்க்கையை? ஏன் கெடுத்துக்குச்சு? அது தன்னை யாருன்னே தெரியல, அதனால் போய் தன்னை எக்ஸ்போஸ் பண்ணுது. அந்த இடத்துல சொந்தமாகவே வாசலை திறந்து கொடுத்து எல்லாம் என்னை பூலி பண்ணுங்கடா அப்படின்னு பேச விட்டு இதை தாங்க முடியாமல் என்னாச்சு, அந்த பிள்ளை கொஞ்ச நேரத்தில் நான் ஒரு அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கிறேன், நான் ஒரு பிள்ளை, நான் ஒரு மாணவன், நான் ஒரு சமுதாயத்தில் ஒரு குடிமகன் என்கிற அந்த எண்ணம் அதுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போயிருக்காது. அநேக குடும்பம் இன்றைக்கி பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தன்னுடைய ஸ்தானத்தை அறியாமல், ஸ்தானத்துக்கு தகுந்த காரியத்தை செய்யாமல், தகுதி இல்லாத காரியத்தில் போய் பங்கெடுக்கிறது தான். நீங்கள் ஒரு பிள்ளையாக இருக்கிறீங்கிற உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு ஏற்றபடி நீங்கள் வாழ்வீங்க.
நீங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியலன்னா எப்படியோ நீங்கள் வாழலாம். அல்லேலூயா. இஃப் யூ நோ ஹூ யூ ஆர். ஒரு வேலைக்கு போயிட்டீங்கன்னா நான் ஒரு வேலைக்காரன், ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா நான் ஒரு வேலை செய்கிறேன், நான் ஒரு சேல்ஸ்மேன், நான் ஒரு கார்டு, நான் டிரைவர், நான் இது அது. அதை தெரிஞ்சுக்கங்க அதை தெரிஞ்சு தான் அதுபடி நீங்கள் வாழ முடியும். அதுபடி நீங்கள் உங்கள் கடமைகளை நீங்கள் செய்ய முடியும். அல்லேலூயா. நான் எதுக்கு வேலைக்கு போகிறேன், நான் யார் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு பூரா என்ன வேலை செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எல்லாம் செஞ்சுட்டு வருவீங்க. அல்லேலூயா. ஸோ நோ ஹூ யூ ஆர், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கால். நம்ம எல்லாத்துக்கும் மேலே பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அந்த ஸ்தானத்தை நினச்சி பாருங்கள். பிஃபோர் யூ கோ, நீங்கள் போய் உங்கள் வாழ்க்கையை வேறு இடத்துல நீங்கள் ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னே, மற்ற காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவதற்கு முன்பதாக, நான் கடவுளுடைய பிள்ளை, நான் கடவுளுடைய பிள்ளை. அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதை நான் செய்ய முடியாது, இதை நான் செய்யக்கூடாது, இதை நான் செய்ய எனக்கு தகுதி இல்லை. இந்த உலகத்தில் பவுல் சொல்கிறாரு, எனக்கு அனுபவிக்க எல்லா தகுதியும் இருக்குது, எல்லா உரிமையும் இருக்குது, ஆனால் ஒன்றும் எனக்கு தகுதி இல்லை. எனக்கு அனுபவிக்க எல்லா உரிமையும் இருக்குது. அல்லேலூயா. தயவுசெய்து நம்ம சீரியஸாக வர வேண்டும். ஏன்னா நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன், ஆசீர்வாதம் வருது, ஆனால் ஆசீர்வாதத்தை தக்க வச்சிக்கவே முடியல. ஏதாவது ஒரு ஓட்டை விழுவுது வாழ்க்கையில், ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது வாழ்க்கையில். ஒரு பக்கம் அப்படியே ஆசீர்வாதம் வருது, இந்த பக்கம் அப்படியே போகுது, அப்படியே போகுது, அப்படியே போகுது. க்ளோஸ் த லூப். சில பேருடைய வாழ்க்கையில் பணமே தங்க மாட்டேங்குது. என்ன தான் வேலை செய்கிறீங்க, என்ன தான் சம்பளம் எடுக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. தசமம்பாகமும் வராது சேர்ச்சிக்கு, தசமம்பாகமே வராது. எங்கே போகுது சேர்ச்சி, எங்கே போகுது உங்களுடைய சம்பளம், காணிக்கை எங்கே போகுது, உங்களுடைய சம்பளம் பணம் எங்கே போகிறது? காணிக்கை பிச்சு பிச்சு கொடுக்கறது, சில்லறையாக கொடுக்கறது, தசமம்பாகத்தை ஒழுங்காக கொடுக்கறது இல்லை. எங்கே போகுது உங்களுடைய பணம்? ஒரு பயபக்தி இல்லை. நான் கடவுளுடைய பிள்ளை, நான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு நமக்கு வரல. அந்த உணர்வு இருந்தால் தானே நம்ம சரியாக இந்த பூமியில் வாழ முடியும். அல்லேலூயா. எது உங்களுக்கு தகுதி, எது உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிற என்கிற அந்த உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா போதும், எல்லாத்தையும் அடைச்சிருவீங்க. தேவையில்லாத காரியத்தை தூக்கி போட்டுருவீங்க. உங்களால் போட முடியலன்னா நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியல, இஷ்டப்படி போயிட்டு இருக்கிறீங்க, அல்லது அந்த ஸ்தானத்துக்குள்ளே நீங்கள் வரமாட்டீங்க. துதிக்கும் போது நான் ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரேன்னு நான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் பாருங்கள். அந்த துதிக்கும் போது ஆண்டவர் சில பேரை காட்டுறாரு, மாவில் போட்டு உருட்ட போகிறேன்றார். ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியல தானே? ஏன் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆவியானவரே 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 கூப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சில பேரை மாவில் போட்டு உருட்டுற மாதிரி என்கிட்ட காட்சி காட்டுறார், தரிசனத்தை காட்டுறாரு. அப்படின்னா என்ன? சட்டியில் போட்டு பொறிக்க போகிறாரு சில பேரை. இனிமே தான் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்ல போகிறேன். இட்ஸ் நாட் சம்திங் ஸோ ஈஸி வென் வி கால் ஆண்டவரே வாங்க அப்படின்னு சும்மா அப்படி கூப்பிட்றதில்ல. அவர் வந்தார்னா புடமிடுவார், உடச்சி எடுப்பார், சில பேர் திருத்துவார், சில பேர் அவர் பக்கமாக திருப்புவார். அவருக்கு அதான் வேணும். அவர் பக்கமாக சில பேர் ஆண்டவர் இழுப்பார். ப்ளீஸ் பி வெரி வெரி சீரியஸ். நான் அதை நேரடியாக சொல்லக்கூடாதுன்னு தான் ஆலோசனையாக இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஏன் மாவில் சில திங்ஸை போட்டு உருட்டுறாங்க, எடுத்து என்ன போட போகிறாங்க? எங்கே என்ன செய்ய போகிறாங்க? பொறிக்க போகிறாங்கன்னு அர்த்தம்.
அப்படியே சொல்லிடுவேன் நான்? சொல்ல முடியாது. நான் அதை பார்த்தேன், சொல்ல முடியல. ஒருவேளை நானாக கூட இருக்கலாம், என்ன கூட ஆண்டவர் போட்டு சட்டியில் பொறிக்க ஆயத்தமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், அந்த சூட்டுக்குள்ளே போய் பொறிஞ்சி வரும்போது சுவையாகவும் வித்தியாசமாகவும் இருப்போம். அது ஒன்று நிச்சயம். ஆனால் அந்த சட்டிக்குள்ளே உழுவணும்ல. ஸோ வெரி பிகாஸ் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு இந்த சபைக்கு. இந்த வருஷம் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. நம்ம அந்த திட்டத்துக்கு வர வரைக்கும் ஆண்டவர் விடவே மாட்டார். நம்மளை பிடிச்சி இழுத்துக்கிட்டே தான் இருப்பார். நம்ம இழுத்துக்கிட்டே தான் இருப்பார். இழுக்கெல்லாம் இன்னும் கடினமாகும், இழுக்கெல்லாம் இன்னும் கடினமாகும், இன்னும் கடினமாகும். யாருக்கு? கடவுளுக்கு இல்லை, நமக்கு. நமக்கு தான் வலி கூட போயிட்டே இருக்கும், வலி கூட போயிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணிடுவோம். பெஸ்ட் வே இஸ் டு ரிட்டர்ன், கோ பேக். சரி ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க முதல் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். அந்த நிலைமைக்கு நம்ம போக வேண்டும். கோ. சில பேருக்கு டிசிப்ளின் அவசியம், சில பேருக்கு ஒப்பு கொடுத்தல் அவசியம், சில பேருக்கு ஆண்டவருடைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவசியம், சில பேருக்கு விடுதலை அவசியம். இதெல்லாம் எங்கே கிடைக்குன்னா தேவனுடைய பாதம். யாரும் உங்கள் கை மேலே தலையில் வச்சு இயேசுவின் நாமத்தில் சுகமாக விடு, அது வேண்டாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட டைரக்ட் கனெக்ஷன், யூ ஹேவ் த சாஸ். நேராக ஆண்டவர்கிட்ட போகலாம். அங்கே போய் நான் 10 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், எனக்கு விடுதலை ஆகலை, அப்போ தான் ஆண்டவர் மனுஷனை அனுப்புவார். உங்களால் முடியலன்னு சொல்கிறப்ப தான் ஆண்டவர் அனுப்புவார். யாருமே ஆண்டவர்கிட்ட போய் சுகமாகாமல் திரும்பி வந்தது கிடையாது. அல்லேலூயா. சொந்தமாகவே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விடுதலை ஆகலாம். ஸோ ஐம் அஃப்ரைட் ஃபார் வாட்ஸ் கம்மிங். சில பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சூட்டை அதிகரிக்க போகிறாரு, சில பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் புடமிட போகிறார். அவர் செய்கிறத அவர் செய்யட்டும். ஆனால் கடினமாக்க போகிறோமா இல்லையா என்கிறத நம்ம இன்றைக்கி தீர்மானம் எடுக்க வேண்டும். We must decide. Hallelujah. Teach your children to behave. Teach your children to start praying. உங்கள் பிள்ளைங்க வீட்டில் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சால் தான் அவங்க சபைக்கு தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிவாங்க. ஆமென். நான் அநேக தரம் பார்த்துருக்கிறேன், நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். தன்னுடைய மனைவி தன்னுடைய புருஷனை எப்படி மதிக்கிறாங்களோ அப்படி தான் அந்த பிள்ளைங்க அந்த பாசரை மதிக்குங்க. நெசமாக சொல்கிறேன். எஸ், இட்ஸ் த ட்ரூத். பிகாஸ் the leadership position அந்த ஃபிகர், அந்த லீடர்ஷிப் ஃபிகர், அவரை ஒரு ஆள் அவமதிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா எந்த லீடரையுமே அந்த பிள்ளைங்களால் மதிக்கவே முடியாது. ஸோ இட்ஸ் ஆல் கம்மிங் பேக் டு த ஃபேமிலி. நீங்கள் உங்கள் பிள்ளைங்க முன்னுக்கு ஊழியக்காரனை பற்றியோ சபையை குறித்தோ தப்பாக பேசாதீங்க. உங்களுக்கு கெட்ட அனுபவம் இருந்திருக்கலாம், உங்களை தவறாக யாராவது நடத்தியிருப்பாங்க, நானே நடத்தியிருப்பேன். அதை போய் உங்கள் பிள்ளைங்க முன்னுக்கு நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா ஒருவேளை நான் உங்களை அப்படி நடத்தியிருந்தால் நாளைக்கு நான் மாறி உங்களை வித்தியாசமாக நடத்தலாம். ஆனால் நீங்கள் சொன்னது தான், அது மாறாது. ஆமென். ஸோ யூ மஸ்ட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஸோ இதுதான் நான் கொஞ்சம் நிறுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கி பிரசங்கம் பண்ணலான்னு நினச்சேன், பட் இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம். பிரசங்கம் பண்ணிட்டு போகிறதுனால ஸோ ஆண்டவரை தேடுங்க, வீட்டில் குடும்ப ஜெபம் செய்யுங்க, ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் போகுது? ஏன் சில விஷயத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மாற்றம் வரவே இல்லை? எல்லாம் நல்லா இருந்தால் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏதாவது நல்லா இருந்தால் அல்லேலூயா. முக்கியமாக பணத்தில் உங்களுக்கு ஏன் விடுதலை வர மாட்டேங்குது என்கிறதை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்க வேண்டும். ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்ததை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த பணத்தை எதற்கு நாம் வீண் செலவு செய்து கொண்டிருக்கிறோம்? எதுக்கு வீண் செலவு செய்து கொண்டிருக்கிறீங்க? அப்புறம் பணம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒவ்வொரு வெள்ளி காசும் கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. ஒவ்வொரு வெள்ளி காசும் கர்த்தர் நம்ம கையில் நம்பிக்கையாக கொடுத்த காரியம். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு செலவும் நீங்கள் கணக்கிட வேண்டும். ஒவ்வொரு காரியத்தை அதிகமாக நீங்கள் உங்களுடைய ஆடம்பரத்துக்கும் உங்களுடைய தேவையில்லாத செலவுக்கும் நீங்கள் என் மனைவி டெய்லர் கடை வச்சுருக்குறாங்க.
அவங்களுக்குன்னு எத்தனை ரவுக்கை தைச்சிருப்பாங்க அந்த கடையில். நினச்சா ஒரு நாளைக்கு ஒரு ரவுக்கை தைக்கலாமா? 30 ரவுக்கை ஒரு மாதம் தைக்கலாமா? எத்தனை தைச்சிருக்கிறாங்க? தேவையில்லை, அவசியம் இல்லை. அதனால் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை பாருங்க. எப்படி உடுத்தணும்? என்னை பாருங்கள், என் மனைவி பாருங்கள். என்னை பாருங்கள், என் மனைவி பாருங்கள். நாங்கள் எங்கேயுமே ஆடம்பரமாக எதுவுமே செய்கிறது கிடையாது. அல்லேலூயா. எதுவுமே ஆடம்பரம் இல்லை, தேவையில்லாமல் நாங்கள் எதுவுமே செய்கிறது கிடையாது. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த பணத்தை நம்ம தேவையில்லாத காரியத்துக்கு செலவு பண்ணக்கூடாது என்கிற அந்த திங்கில் நம்ம வெரி ஃபிக்ஸ்ட். நாங்கள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா மெமரிஸ், எங்கேயாவது வெளியே போகிறோம், அதுதான் நமக்கு முக்கியம். அந்த மாதிரியான காரியங்களுக்கு நாங்கள் செலவு பண்ணுறோம். தேவையில்லாத காரியங்கள். இந்த கோட், இந்த சட்டை எத்தனை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கோட் எத்தனை வருஷம் இருக்கும்? சொல்லுங்கள். நான் நினச்சா ஒவ்வொரு மாதமும் ஒரு கோட் தைக்கலாம். 550 வெள்ளி இல்லை 600 வெள்ளி தான் வரும். ஒவ்வொரு மாதமும் என்னால் ஒன்று தைக்க முடியும். 20 வருஷமாக போட்டிருக்கிறேன். 20 இயர்ஸ். இது என்னோடய கல்யாணத்துக்கு தைச்சது. 20 இயர்ஸ், 20 வருஷம். அது இத்து போல் ஒன்றும் இல்லை, கிழிஞ்சி போல் அப்படியே இருக்குது, புதுசாக இருக்குது. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் கொடுத்ததை எப்படி வச்சுருக்கிறோம், அதை வச்சு தான் ஆண்டவர் இன்னும் அதிகமாக கொடுப்பார், இன்னும் அதிகமாக கொடுப்பார். We must be very sincere and serious with God. இந்த ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவர் நம்மளை மனம் திரும்ப கூப்பிடும் போது நம்ம கடினப்படுத்தக்கூடாது. இல்லை, இன்னும் நமக்கு தான் கடினமாக வலிக்கும். ஆமென். இன்னும் நமக்கு தான் வலிக்க போகுது. ஆண்டவர் நம்மளை கூப்பிடும்போது நம்ம போகலன்னா நம்மளுடைய பாதையை ஆண்டவர் இன்னும் கடினமாக்கி விட்டுருவார். நம்மளை திரும்பி வரும்படி கர்த்தர் செய்வார். இதுதான் யோனாக்கு நடந்தது. அவன் நேராக ஆண்டவர் நேராக அவன் நினைவைக்கு போக சொன்னார். இவன் தரிசிக்கு ஓடுறான். தேவையா? அந்த மீன் வயிற்றுக்குள்ளே போய் 3 நாள் வருது தேவையா? அல்லேலூயா. அவசியமில்லாத காரியம். ஸோ ஆகையால் இந்த நாட்களிலே லெட்ஸ் பி வெரி சீரியஸ். இந்த வருஷம் முடிவதற்கு முக்கியமான ஒரு காலகட்டத்துக்குள்ளே இந்த சபை நகர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. நிறைய காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். அது முதலாவது வாலிபர்கள் மத்தியிலிருந்து அது தொடங்க வேண்டும். இந்த வாலிப கூட்டத்தை நம்ம சரியாக செய்ய வேண்டும். அதுக்கு ஒத்துழைப்பு அவசியமாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து உழைக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து அதில் நீங்கள் ஒன்றாக இணைந்து இருக்க வேண்டும். அதில் எந்த ஒரு பிரிவினையும் நம்ம அதில் கேள்விப்படக்கூடாது. நன்றாக அது இயங்க வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் நம்ம பிள்ளைங்களை ஃபோக்கஸ் பண்ணுவோம், மற்றவர்களை ஃபோக்கஸ் பண்ணுவோம், புதிய ஆத்மாக்களை ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? சரி, ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முடிச்சிடறேன். பிரசங்கம் பண்ணல, ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எபேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். போன 2-3 வாரமாக நம்ம கனி கொடுக்கறதை குறித்து நம்ம பேசணும். கனி மரத்தில் வெளிப்படுகிற ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் நான் என்னுடைய பிரசங்கத்தில் பல முறை நான் சொன்னது ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மரமானது மேலேயும் வளரும் கீழேயும் வளரும். அது மேலே எவ்வளோ வளர்ச்சி இருக்குதோ அவ்வளோ கீழே அந்த வளர்ச்சி இருக்கும். ஆமென். ஸோ கீழே எவ்வளோ ஆழமாக அது வளருதோ அப்படி தான் அது மேலேயும் வளர ஆரம்பிக்கும். 3:17 எபேசியர் 3:17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். கிறிஸ்து முதல்ல உங்கள் இருதயத்தில் வாசமாய் இருக்கட்டும். அப்படின்னா தங்கி இருக்கட்டும். அப்படின்னா டுவெல் அப்படின்னா அவர் எப்போதும் நிரந்தரமாக அங்கே குடியிருக்கிற ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம வர வேண்டும். ஒரு நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பார்த்து சொல்லுங்கள், எனக்குள்ளே இயேசு இருக்கிறார்.
சொல்லிக்கிட்டே இருங்க. அது உங்கள் நினைவில் அது ஆழமாக பதிந்து விடும். அதுவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையாகவும் அதுவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அஸ்திபாரமாகவும் இருக்கும். ஆமென். ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் உங்களை நினைவூட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த வேரானது நீங்கள் அதை நம்பி இருக்கிறபடினால அங்கே இருக்கிற அந்த அஸ்திபாரத்தை விட்டு உங்களால் வேறு எதையும் செய்ய முடியாது. நீங்களே நினச்சா கூட சில விஷயத்துலேருந்து நீங்கள் விலகிடுவீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே எப்போதும் அந்த நினைவு இருக்கும், கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். சில காரியத்தை தொட மாட்டீங்க, சில காரியத்துக்கிட்ட போக மாட்டீங்க, சில காரியத்தை துணிகரமாக செய்ய மாட்டீங்க. ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், அதுதான் என்னுடைய நம்பிக்கை. இது பவுல் எபேசியர் சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் ஜெபிக்கிறார். அவர் எப்படி ஜெபிக்கிறார்னா, தேவன் உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தின் மூலமாக படிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு ஜெபம். அப்போ அன்றாலும் நீங்கள் அதுக்காக ஜெபிக்கலாம். நீங்கள் மற்றவங்களுக்காக ஆண்டவரே இந்த சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன், கிறிஸ்து இவருக்குள்ளே ஜீவிக்கிறதை இவர் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து அவருக்குள்ளே ஜீவிக்கிறார் என்கிறதை நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் அவங்க இருதயத்தில் ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். எப்படி பவுல் எபேசியருக்கு ஜெபித்தாரோ இந்த ஜெபத்தை நீங்களும் உங்களுக்கு செய்யலாம், நீங்கள் மற்றவங்களுக்காக செய்யலாம். அல்லேலூயா. அப்போ அடுத்த வசனம், நீங்கள் அன்பிலே வேரூன்று. இப்போ ஒரு மரம் வளருவது, கனி கொடுக்கிறது, எல்லாம் வெளியே தோற்றமாக வெளியே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய வேறு எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பிலே வேரூன்றி இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசித்து முடிச்சிருங்க. நிலை பெற்றவர்களாகி, வேரூன்று நிலை பெற்று, ரூட்டட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட். அல்லேலூயா. ரூட்டட் அண்ட் ஃபிக்ஸ்ட். ரூட்டட் அண்ட் ஃபிக்ஸ்ட். அதிலிருந்து அருகுண்டே போக முடியாத ஒரு நிலைமைக்கு நாம் வர வேண்டும். அப்போனா நான் எது செய்தாலும் முதல்ல எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், ரெண்டாவது நான் அன்புனால எதையும் செய்வேன். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் அன்பு வெளிப்படும். எந்த அன்பு? ஏன் அன்பு இல்லை, நான் உங்களை நேசிக்கிறேன் அந்த அன்பு இல்லை, கடவுள் ஒரு ஆளை எப்படி நேசிக்கிறாரோ அந்த அன்பு. ஆமென். இப்போ நம்ம ஒரு ஆளை வெறுக்கிறதுக்கு முன்பதாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, கடவுள் அவங்கள எப்படி நேசிப்பார்னு நம்ம பார்க்கணும். இந்த பார்வை நமக்கு அவசியமாக இருக்குது. ஒரு ஆளை ஒரு ஆளை பழி வாங்கிறதுக்கு முன்பதாக நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, எனக்குள்ளே இயேசு இருக்கிறாரு, அந்த இயேசு இவங்களை எப்படி டீல் பண்ணுவார் என்கிற அந்த மனசு நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நமக்கு உதவி செய்யும். ஒரு ஆளை நம்ம தாக்குவதற்கு முன்பதாக, ஒரு ஆளை வெறுப்பதற்கு முன்பதாக, ஒரு ஆளை நம்ம வாழ்க்கையிலேருந்து வெட்டி எறிவதற்கு முன்பதாக இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், என்னுடைய வேறு அன்பில் வேரூண்டி இருக்குது, நாங்கள் நிலைப்பட்டவனாக இருக்கிறேன். இப்போ இயேசு எனக்குள்ளே இருக்கிறபடினால, அன்பு எனக்குள்ளே வேறாக இருக்கிறபடினால இயேசு எப்படி அவங்கள நடத்துவார். ஸோ எனி டைம் பீப்புள், நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளை வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை எப்படியா குத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் வாழ்க்கை. இதை நம்ம எப்போதும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சும்மா ஏதாவது நம்ம இப்படி காடியை வெட்டிட்டோன்னா முறைச்சிக்கிட்டு போவான், ஏதாவது ஏசுவாலும் மத்தியிலானுவான். இதுதான் நம்ம வாழ்க்கையில் டெய்லி நடக்கும். ஓகே. இப்போ அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நம்ம உடனே நம்ம இருதயத்தில் எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார், இப்போ என் ஆண்டவர் அவங்கள எப்படி டீல் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் சிந்தித்தாலுமே உங்களுக்கு தானாகவே ஒரு சமாதானம் உங்கள் இருதயத்தில் வந்துடும். நாளுக்கு நாள் நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் அன்பில் நிலை பெற்றவர்களாக இருப்போம். இது மனுஷனுக்கு காட்டுற அன்பு கிடையாது. தேவன் எப்படி ஒரு மனுஷனை நேசிக்கிறாரோ அப்படி நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துவது. இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா யாரையும் சீக்கிரமாக ஒதுக்கிற மாட்டீங்க, யாரையும் சீக்கிரமாக வெறுத்துற மாட்டீங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பீங்க, எல்லாரும் திருந்தணும்னு ஆசைப்படுவீங்க, எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபிப்பீங்க. த பெஸ்ட் ப்ரேயர், உங்களை யாரை வேதனைப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்காக போய் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இந்த சபையில் நாங்கள் அதிகமாக அதான் கற்றுக்கிட்டோம்.
அதிகமாக அதை தான் கற்றுக்கணும். இந்த பாடத்தை தான் அதிகம் நம்மளை இவ்வளோ வேதனைப்படுத்தினாலும் இவ்வளோ வேதனை அவங்களுக்காக ஜெபிப்போம். இதான் கற்றுக்கிட்டோம். அல்லேலூயா. ஸோ முதலாவது நம்மளை யாராவது வேதனைப்படுத்தினா தேவன் அவங்கள எப்படி பார்க்குறார், கடவுள் அவங்கக்கிட்ட என்ன செய்வார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணோம். ரெண்டாவது நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய வேறாக இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் இருக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் கனிகள் புறப்பட்டு வரும், அன்பின் கனிகள் புறப்பட்டு வரும். நிறைய விஷயத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. Because you're rooted not only in love, the source of love, அன்பின் ஆதாரம். அன்பு எங்கிருந்து வருதுன்னா தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன் அன்பாக இருக்கிறார். நீங்கள் ஒரு ஆளை நேசிக்கும் போது அந்த தன்மை தேவனிடத்திலிருந்து வருகிறது, தானாக உருவாகாது. தேவன் கொடுத்தா தான் உண்டு அன்பு. அல்லேலூயா. நீங்கள் ஒரு மனுஷனை நேசிக்கும் போது அது தேவனுடைய அன்புனால நீங்கள் அவங்கள நேசிக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம வேறுகொண்டு இருக்க வேண்டும். இது மூலமாக நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கனி கொடுக்க, நம்ம வாழ்க்கையில் கனி கொடுக்க ஆண்டவர் செய்ய வேண்டும். இதான் நம்ம போன வாரம் நம்ம என்ன தியானிச்சோம் சொன்னால், நம்ம இனி கிறிஸ்தவர்கள் என்று இராமல் தேவனுக்கு சீசர்களாக இருக்க வேண்டும். தேவனை பின்பற்றுகிறவர்களாக, தேவனுக்கு முற்றிலும் நம்மளை ஒப்பு கொடுத்தவர்களாக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, let us all stand and pray. Hallelujah. Oh, thank you, Lord. Thank you, Father. Thank you, Holy Spirit. Thank you, mighty God. Hallelujah. நம் தேவன் நல்லவராக இருக்கிறார். Hallelujah. இன்னைக்கு என்னுடைய இருதயத்தில் தேவன் இருக்கிறார். அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதையுமே துணிகரமாக செய்ய மாட்டீங்க, பேச மாட்டீங்க, நடந்து கொள்ள மாட்டீங்க. நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்க, கீழ்ப்படிவீங்க, ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிங்க. Come on, people of God, just open your heart. இருதயத்தை திறந்து ஆண்டவரோட பேச ஆரம்பிங்க. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரோட பேச ஆரம்பிங்க. Hallelujah. Open your mouth and just speak to God. Tell Him, Lord, I need you. Hallelujah. Yes. I want to be rooted. I want to be fixed. I want to be established. கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்ல ஆரம்பிங்க. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஆண்டவரை கீழ்ப்படிகிறேன், ஆண்டவரை பின்பற்றுகிறேன். I want to love God. I want to honor Him. We are here to serve God, people of God. எது செய்தாலும் அன்புல செய்யுங்க. எது செஞ்சாலும் அன்புனால செய்யுங்க. Do it out of love. Hallelujah. Even in church, do it out of love. சர்ச்சுக்கு வரதே நீங்க அன்பு செலுத்த தான் வரீங்க. ஆண்டவர் அன்பு செலுத்த வரீங்க. மற்றவர்களை அன்பு கூறுவதனால வரீங்க. We are here to release our love for each other. நீங்களும் விழுந்துடக்கூடாது, நானும் விழுந்துடக்கூடாது. இதுதான் நம்மளுடைய எண்ணமா இருக்கணும். உலகம் என்ன தெரியுமா நினைக்கும், நம்ம எப்போ விழுந்து போவோம். ஆனால் இங்கே வரவங்க அப்படி இருக்கக்கூடாது. இயேசு கிட்ட வரவங்க அப்படி இருக்கக்கூடாது. நானும் விழக்கூடாது, என் சகோதரனும் விழக்கூடாது, ரெண்டு பேரும் எழும்பணும் கர்த்தருக்காக என்று சொல்லுகிறது தான் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதுக்கான அந்த அன்பு. பிரியமானவர்களே, மற்றவர்கள் விழுந்து போகணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஓ, கூடுமானால் மற்றவங்க விழுந்து போவதற்கு முன்பதாக போய் அவங்க கரங்களை பிடிச்சு கொள்ளுங்க. Go and hold their hands before they fall. மற்றவங்க விழுந்து போறாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா அவங்கள சும்மா விட்டுறாதீங்க. அவங்களுக்காக போய் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாட ஆரம்பிங்க. ஆண்டவரே, இவங்களை தொடுங்க என்று சொல்லி. Hallelujah. ஜெபிக்க ஆரம்பிங்க. Come on, start praying, people of God. Open your mouth. Thank you, Lord. 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 சத்தம் இன்னும் சத்தம் பத்தல. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஓ, எஸ் 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 எஸ். அன்பு ஆண்டவரே எங்கள் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. சகோதர அன்பு மனுஷனுடைய அன்பிலே அல்ல தகப்பனே. Thank you, Lord. தெய்வீக அன்பு ஆண்டவரே நாங்கள் வேரூன்றி நிற்க தேவன் தந்த அந்த அன்பு. அந்த அன்பிலே ஆண்டவரே நாங்கள் செயல்பட ஆண்டவரே. அந்த அன்பிலே ஆண்டவரே அநேகரை அரவணைக்கும்படிக்கு ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, உம்முடைய அன்பை ஊற்றுவீராக தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி அப்பா.
ஹalleluya ஹalleluya ஆவியானவரே Come on, come on, come on. Speak to him. உம்முடைய அன்பை ஊற்றுவீராக சொல்லுங்க ஆண்டவரே, நான் தகப்பனே. இனிமே எது அன்பை செய்தாலும் ஊற்றுங்க அன்புல ஆண்டவரே. செய்வேன். இனிமே நான் எது செய்தாலும் ஆமாண்டவரே. அன்புல நான் செய்வேன். உம்முடைய Come on. மகா பெரிய நான் அன்புல தான் அன்பு எல்லாத்தையும் ஆண்டவரே. செய்வேன். அன்பிலே நாங்கள் அன்புல எல்லாவற்றையும் நடந்து செய்ய கொள்வேன். எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. Because we are called to love each நன்றியோடு other. துதிக்கிறோம் We are called to love each Yes, other. Lord. We are called to love each ஆண்டவரே, other. நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூறும்படிக்கு ஆண்டவரே அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. Yes. ஒருவரை If ஒருவரை you love God, நேசிக்கும்படிக்கு you will ஆண்டவரே love one another. அப்பா அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நான் கடவுளை அப்படியாக நேசிக்கிறேன் என்று ஆண்டவரே, சொன்னீங்கன்னா அப்பா, நீங்க ஒருத்தர் மனுஷனுடைய ஒருத்தர் அன்பு அன்பிலே கூறுவீங்க. அல்ல ஆண்டவரே. அப்பா, இந்த உம்முடைய சபையை அன்பு தெய்வீக கூறுவீங்க. அன்பிலே இந்த நாங்கள் சபையில இருக்கிற அன்பு கூற எல்லாரையும் அன்பு உதவி கூறுவீங்க. செய்யுங்க ஆண்டவரே. இந்த சபை ஊழியக்காரனை அன்பு கூறுவீங்க. Hallelujah, ஊழியக்காரன் குடும்பத்தை அன்பு கூறுவீங்க. hallelujah. Yes, Lord. ஓ ஆம் ஆண்டவரே. yeah, தெய்வீக yeah. அன்பில் ஆண்டவரே எங்களை துக்கப்படுத்தினவர்களை இருதயத்துல நாங்கள் உணர மன்னிக்கிறோம் ஆரம்பிங்க. ஆண்டவரே. எங்க அப்பா, என்னுடைய எங்களை ஆசீர்வாதம் வேதனைப்படுத்தினவர்களை தடையாக ஆண்டவரே, இருக்கு? உம்முடைய தெய்வீக எங்க என்னுடைய அன்பில் ஆசீர்வாதத்தை அவர்களை நான் நாங்கள் இழந்து நேசிக்கிறோம் போகிறேன்? ஆண்டவரே. எது என் அவர்களை ஆசீர்வாதத்தை மனதார திருடுகிறது? மன்னிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. அதை கண்டுபிடிங்க இந்த நேரத்துல. Hallelujah. ஒப்பு கொடுத்து, Hallelujah. அப்பா இனி இதுல நான் Oh, ஈடுபட மாட்டேன். Jesus, Jesus இதை நான் name. தவிர்த்து கொள்றேன். Hallelujah. என்னுடைய அப்பா, இருதயத்துல எங்களுடைய என் அன்பை நான் சிறையிருப்பை வளர்த்துக் கொள்கிறேன். மாற்றுகிற தேவன் கசப்பை ஆண்டவரே. எடுத்து போடுறேன். மாற்றுகிற தேவையில்லாத தேவன் காரியத்தை என் இருதயத்துல நான் சுமக்க போறது ஆமாப்பா. கிடையாது. நாங்கள் என் மற்றவர்களுக்காக வாழ்க்கைய எதெல்லாம் ஜெபிக்கும்போது என்னுடைய ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை திருடுகிறதோ எங்கள் சிறையிருப்பை அது எல்லாத்தையும் நான் திருப்புகிற தூக்கி போடுறேன். தேவன் ஆண்டவரே. Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி Come on, அப்பா, come on. நன்றி, Everyone, நன்றி everyone. ஆண்டவரே. எல்லா கசப்பு வெறுப்பு காயங்களை அகற்றி போடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளாக நிறைவாய் வரும்போது ஆண்டவரே, குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. எதெல்லாம் எங்க கண்களுக்கு முன்பாக குறைவாய் நிற்கிறதோ ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளாக வந்து அதை நிறைவாய் மாற்றும்படிக்கும் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்திலிருந்து நாங்கள் கடந்து போகும்போது ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் நாங்கள் நேசிக்கும்படிக்கு ஆண்டவரே, ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்தும்படிக்கு ஆண்டவரே, அப்பா அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு தகப்பனே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவரே, அது எந்த சூழ்நிலைமையா இருந்தாலும் தகப்பனே, அப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கும்படிக்கு ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே தேவன் நிரப்பி ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யும்படிக்கு தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இன்றைக்கு கேட்ட உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எல்லாரிடத்திலும் நாங்கள் அன்பு செலுத்தி ஆண்டவரே, உம்முடைய அன்பை அப்பா ஆண்டவர் அடையாளமாய் சாட்சியாய் காட்டுகிற ஒரு பிள்ளைகளாய் ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் தேவன் எங்களுடைய ஆண்டவர் அப்பா வாழ்க்கையில் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படிக்கு ஆண்டவர் எங்களுக்குள்ளாக இருந்து கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படட்டும் ஆண்டவர். அப்படியாக இந்த காலை வேளையில் ஆண்டவரை இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, கிறிஸ்துவை ஆண்டவரை பற்றி கொண்டவர்களாக இங்கிருந்து நாங்கள் கடந்து போகிறோம் ஆண்டவரை. அப்படி கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நாம் யாவரும் காணிக்கைகளை எடுப்போம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சபை அறிவிப்புக்கு கடந்து செல்வோம். முதலாவதாக சபை சுத்தப்படுத்துதல், சேர்ச் கிளீனிங். ஆமாதானுங்க. சனிக்கிழமை வாரந்தோறும் சனிக்கிழமை நடக்கும். காலையில் 9 மணியிலிருந்து 2 மணிக்குள் வந்து சுத்தம் செய்வர்கள் சுத்தம் செய்யலாம். ஆள் இருக்காங்க. ரெண்டாவது கிறிஸ்மஸ் கொலெக்ஷன். இன்னும் அநேகர் பணம் செலுத்தாதபடி இருக்கிறீர்கள். விரைவில் செலுத்தும்படியாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மொத்தமாக நினைக்கிறவர்கள் அநேகர் இன்னும் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதா உணர்கிறோம். தயவுசெய்து சிறிது சிறிதாக கொடுத்து விரைவில் கொடுத்து பிடிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். பணத்தை நீங்களாவிடமே கொடுத்து விடுங்கள். அவ்வளோதான். இதுதாங்க முக்கியமாக மூன்றாவது அறிவிப்பு சர்ச் கேம்ப், சபை முகாம். 1வது மாதம் நம்முடைய சபை முகாம் இருக்கிறது. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வர வேணும்னு பார்த்து சொல்லிட்டாரு. இங்கே இப்பொழுதுலேருந்தே பணம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். சிஸ்டர் மெலிசா கிட்ட 20 வெள்ளியோ அல்லது 50 வெள்ளியோ நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து சபைக்காகவும் சபை ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இறுதி ஜெபத்தை சிஸ்டர் தமிழ் செல்வி செய்வாங்க. நன்றி தகப்பனே. அப்பா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த நாளில் பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்கள் தொடர்ந்து ஏனோ தானோ என்று வாழாதபடிக்கு ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் கிட்டு சேர எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய முகத்தை தேடி எங்களை அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை, பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி அலைகிறான். ஆண்டவரை, அவனோட வழியில் நாங்கள் விழாதபடிக்கு ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் உம்முடைய முகத்தை தேடி நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரை. அப்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. நாங்கள் வேரூன்றி நிற்க செய்யும் ஆண்டவரை. ஆண்டவர், உம்முடைய வார்த்தையானது எங்கள் இருதயத்தில் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரை. வரப்போகிற நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையை நீ அப்படியாக மாற்ற போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அப்படியா எங்கள் ஒரு சபையாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் யாவரும் ஐக்கியப்பட்டு வீடு செல்வோம்.